Hi friends, welcome to Techland Tamil. எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி நியூ இயர். நம்ம சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையே சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, டிஎன்பிசியில் அப்படி என்ன புதுசாக அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எக்ஸாம் காலுக்கு 9:15 அப்புறம் உள்ளே போகக்கூடாது. 9:15 முன்னாடி, அட்லீஸ்ட் 9 to 9:15 நம்ம எக்ஸாம் கால்குள்ளே போய் ஆகணும். 9:15 அப்புறம் வர்ற யாரையுமே உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுதான் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, பிளாக் இங்க் பால் பெயிண்ட் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். வேறு பென்சிலோ இல்லைனா ப்ளூ இங்க் பால் பெயிண்ட் பென்னோ இல்லைனா இங்க் பென்னோ மற்ற எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஓகே, மூணாவது அப்டேட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம மட்டும் பண்ணுங்கள். வேறு எங்கேயாவது நம்ம தெரியாமல் கையில் உள்ள இங்க்கு பட்டுருச்சுன்னா அந்த ஆன்சர் ஷீட் வேலிடேட் பண்ண மாட்டாங்க. அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த கைரேகை வைக்கிறது. கைரேகை வைக்கிறப்போ கரெக்டான அந்த இடத்துல மட்டும் வைங்க. கையில் மிச்ச இங்க்கு ஒட்டி இருந்துச்சுன்னா அதை நல்லா ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ நாலாவது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஓஎம்ஆர் ஷீட். ஸோ இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான அப்டேட்டு. ஓஎம்ஆர் ஷீட்டில் அப்படி என்ன புதுசாக அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம ஆன்சர்ஸ் பண்ணுறப்போ ஏபிசிடி இந்த 4 ஆப்ஷன் தான் பார்த்துருப்போம். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க, இ அப்படின்னு சொல்லிட்டு. இ அப்படிங்கிற ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலை அப்படின்னா நம்ம நார்மலாக பிளாங்காக விட்டுருவோம். அந்த மாதிரி பிளாங்காக விடக்கூடாது. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலை அப்படின்னா ஈங்கிறத நம்ம சேட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் அந்த 5வது ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ இந்த இதில் இன்னும் புதுசாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 15 மினிட்ஸ் டைம் கொடுக்குறாங்க. அது எதுக்காக அப்படின்னா, டோட்டலாக எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணியிருக்கிறோம் அதை எல்லாமே கேல்குலேட் பண்ணுறதுக்காக நமக்கு ஒரு 15 மினிட்ஸ் டைம் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆன்சர் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா முதல்ல 1 2 3 அப்படி ஆரம்பித்து 200 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ 200 கொஸ்டின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஏபிசிடிஇ அப்படின்னு 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 to 67 இதில் பார்த்தீங்கன்னா 1 to 67 கொஸ்டின்ஸ் இருக்குது. இப்போ நான் 67ஸையும் ஆன்சர் பண்ணிட்டேன். ஆன்சர் பண்ணுறப்போ எனக்கு ஒரு சில கட்டத்தில் ஏ ஷேட் பண்ணியிருப்பேன், ஒரு சில கொஸ்டினுக்கு பி அந்த மாதிரி பண்ணியிருப்பேன். இதிலே கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஏக்கு நேராக ஒரு பாக்ஸ், பிக்கு நேராக அப்படி ஒவ்வொரு இ வரைக்கும் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏல எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணமோ அதை அதுக்கு நேராக கீழே இருக்க பாக்ஸில் பண்ணணும். ஸோ அதேமாதிரி பியில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆன்சர்ஸ் பண்ணமோ அதை கவுண்ட் பண்ணி பியில் பண்ணணும். ஸோ இது மாதிரி இது செக்ஷன் 67 1 to 67 பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி 67க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 68லேருந்து ஆரம்பித்து 134 வரைக்கும். ஸோ அதுக்கு நேராக இருக்க ஏபிசிடிஇ அதை கவுண்ட் பண்ணி அதில் எழுதணும். அதே மாதிரி 135லேருந்து ஆரம்பித்து 200 வரைக்கும் உள்ளது நெக்ஸ்ட்டு காலம் 3ஆக இருக்குது. அந்த காலமில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் அதே மாதிரி ஏபிசிடிஇ 5க்குமே 5 பாக்ஸஸ் இருக்குது. ஸோ அந்த 5 பாக்ஸஸ்லேயும் நம்ம கவுண்ட் பண்ணி டோட்டல் நம்பர் ஆஃப் ஆன்சர்ஸ் பண்ணணும். இது பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஏபிசிடிஇ. ஸோ இந்த ஏல என்ன எழுதணும் அப்படின்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் ஆன்சர்ஸ் ஏல. ஸோ இங்கே பார்த்தோம்ல 3 காலம், இங்கே 67க்கு கீழே இருக்க ஏல உள்ள நம்பரை கவுண்ட் பண்ணி, அதே மாதிரி 134A அதுக்கு கீழே இருக்க ஏல நம்ம கவுண்ட் பண்ணி வச்சுருக்க நம்பரும், அதே மாதிரி 200Aக்கு கீழே உள்ள நம்பரையும் ஆட் பண்ணணும். ஸோ இந்த 3 ஏயையும் ஆட் பண்ணி இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் ஆன்சர்ஸ் அப்படிங்கிறதுல பண்ணணும். அதே மாதிரி பிலேயும் சேம், அதே மாதிரி சிடிஇ இது 5லையுமே நம்ம ஆன்சர் பண்ணணும். கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இதில் வரணும். எங்கேயும் கொஸ்டின் பேப்பரில் நம்ம வச்சுருக்கிற கைரேகையோ இல்லைனா ஏதாவது சிம்பிள்ஸோ எந்த மார்க்கருமே நீங்கள் இந்த ஃப்ரீ ஸ்பேஸில் எங்கேயுமே நீங்கள் எழுதிடாதீங்க. அப்படி எழுதுனீங்கன்னா உங்களுடைய ஆன்சர் ஷீட் வேலிடேட் பண்ண மாட்டாங்க. இந்த ஈன்னு ஆப்ஷன் கொடுத்துருக்கிறது மிஸ்யூஸ் எதுவும் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான். அதனால் இந்த ஈங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அதில் அந்த ஒரு கொஸ்டினுக்கு ஏபிசிடிஇ இந்த 5ல் ஏதாவது ஒன்று கம்பல்சரியாக டிக் ஆகியிருக்கணும், ஷேட் ஆகிருக்கணும். ஷேட் ஆகாத பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு 5 மார்க் லெஸ் பண்ணுவாங்க. ஸோ பி கேர்ஃபுல். தேங்க்யூ.